இப்ப நீங்க இந்து கோயில்கள் நீங்க போறீங்க, அங்க போன உடனே தேங்காவை உடைக்கிறாங்க, தேங்காய் வாங்கிட்டு போய் உடைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் தேங்காய் உடைக்கிறான்? கோயில போய் வேற என்னத்தையா உடைக்க வேண்டியான? தேங்காய் ஏன் உடைக்கிறான்? தேங்காவுடைய வெளிப்பாடு நீங்க இந்து புராணத்துல படிச்சு பாருங்க, இருதயத்தை தான் காண்பிக்குது. இருதயத்தை அங்க போய் உடைச்சு அந்த தண்ணி என்ன செய்யணும், அதுல ஊத்திடும், தூக்கி உடைச்சு. அதுவும் தூக்கி ஒரு சில இடத்துல கோயில்ல சாமியை கொண்டு அங்க முன்னால வச்சு உடைப்பாங்க. அப்படி உடைக்கும் போது அது எதை உடைச்சிடக்கூடாது, தாறுமாறா உடைஞ்சிடக்கூடாது. அது ஒண்ணு. அடுத்து செதறு தேங்காமா ஒட்டச்சு அப்படியே தண்ணியை போல ஊத்துறது. அடுத்து உடைச்ச உடனே அது வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். என் இருதயத்தை நான் உடைக்கிறேன், தூய்மையாய் உங்களுடைய முன்பாக திறந்து காட்டுகிறேன். நம்ம உடைக்கிறோமா? தேங்காய் உடைக்கணும்னா உடைச்சிடலாம், இருதயத்தை உடைக்கணுமே. மனைவி அழுகிறா, புருஷன் இருதயம் உடைய மாட்டேக்கு, பிள்ளைங்க பெற்றோர்கள் கதறாங்க பிள்ளைகளுக்காக. ஆனா